தமிழக அரசியல்ல இப்போ நடக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் புது ட்விஸ்ட் வந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு கட்சியும் அமைதியா நகர்த்தும் அரசியல் சதுரங்கள். இப்போ எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, தமிழகத்தில ஆட்சி அமைப்பது யார்? தாவேகாவா? அதிமுகவா? அல்லது யாரும் எதிர்பார்க்காத ஒரு புதிய கூட்டணியா? காலையிலிருந்து ஒரு தகவல் சமூக வலைதளங்கள் வேகமா பரவி வருகிறது. அதிமுகவும், திமுகவும் சேர்ந்து மறைமுகமா ஆட்சி அமைக்கப் போகிறார்கள். இது ஏன் இவ்வளோ பெரிய அளவுல பேசப்படுது தெரியுமா? ஏன்னா, தனியா எந்த கட்சிக்கும் தெளிவான பெரும்பான்மை இல்ல. அதனால இப்போ அரசியல் கணக்கு வேற மாதிரி போய்க்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி. வெளியில பார்த்தா எதிரிகள் மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள் வேறு கணக்கு நடக்குது. மக்கள் மத்தியில சந்தேகம் உருவாகியிருக்குது. இதுல மிகப்பெரிய திருப்பமா அமைஞ்சது ஆளுநரோட நிலைப்பாடு. 118 எம்எல்ஏக்கள் ஆதரவை நிரூபித்தால் மட்டுமே ஆட்சி அமைக்க அனுமதி என்ற முடிவு. இதற்கு பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. ஆனால் ஆச்சரியம் என்னன்னா, திமுக தரப்பிலிருந்து ஆளுநர் செய்வது நடைமுறைப்படி சரிதான் அப்படிங்கிற ஒரு குரல் வந்துச்சு. அதேபோல அதிமுக தரப்பிலிருந்து பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி அமைத்தால் பின்னர் குதிரை பேரம் நடக்கும் அப்படிங்கிற ஆதரவு குரல் வந்துச்சு. இதிலிருந்து மக்கள் என்ன யோசிக்க ஆரம்பித்தால் தெரியுமா? 2 பெரிய கட்சிகளும் ஒரே முடிவை நோக்கி நகர்கிறதா என்று. இப்போ அதிக அழுத்தத்தில் இருக்கும் கட்சி தமிழக வெற்றி கழகம். ஏனென்றால் மக்கள் மாற்றத்திற்காக வாக்களித்தார்கள். ஆனால் ஆட்சி அமைப்பதில் தொடர்ந்து தாமதம் ஏற்படுகிறது. இதனால் மக்கள் மனதில் கேள்வி அதிகரித்து வருகிறது. ஏன் இன்னும் விஜய் ஆட்சி அமைக்கவில்லை? ஏன் ஆதரவு தர யாரும் முன்வரவில்லை? இந்த டிலே பின்னால அரசியல் பெரிய டீல் இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இப்போ அரசியல் கவனம் முழுக்க திரும்பி இருப்பது விசிக, சிபிஐ, சிபிஎம் ஆகிய கட்சிகளின் மேல். ஏனென்றால் இவர்கள் இன்னும் தெளிவான ஆதரவை அறிவிக்கவில்லை. திருமாவளவன் கூறுவது என்ன? நாங்கள் ஒருமித்த முடிவை எடுப்போம். ஆனால் இங்கே ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிறது. ஏனென்றால் இதுவரை விசிக தொடர்ந்து பாஜக மற்றும் அந்த கூட்டணியுடன் தொடர்புள்ள கட்சியுடன் எங்களுக்கு சம்பந்தம் இருக்காது என்று சொல்லி வந்தது. அப்படி இருக்கும் அதிமுகவுக்கு மறைமுக ஆதரவு கிடைத்தால் விசிக என்ன முடிவு எடுக்கும் என்ற கேள்வி இப்போ அரசியல் வட்டாரத்தில் பெரிய விவாதமாக மாறியிருக்கிறது. இதற்கிடையில் இன்னொரு முக்கியமான விஷயம், மீண்டும் தேர்தல் நடந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி. இதுதான் பல கட்சிகளையும் பயமுறுத்தி. ஏனென்றால் இந்த முறை மாற்றம் என்று ஒன்று வாக்களித்தால் மீண்டும் தேர்தல் வந்தால் அந்த கோபம், அந்த எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாக தாவேகாவுக்கு செல்லும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் எப்படியாவது ரீஎலெக்ஷனை தவிர்க்க வேண்டும் என்ற நிலை உருவாகி இருப்பதாக பேசப்படுகிறது. இதையெல்லாம் ஒன்றாக இணைத்து பார்த்தால் சமூக வலைத்தளங்களில் ஒரு பெரிய யூகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. திமுகவும் அதிமுகவும் நேரடியாக அல்லாமல் ஆனால் மறைமுகமாக புரிதலுடன் செயல்படுகிறார்களோ என்ற கேள்வி. ஒரு பக்கம் ஆளுநரின் தாமதம், இன்னொரு பக்கம் தொடர்ந்து நடக்கும் ஆலோசனைகள், அதே நேரத்தில் சில முக்கிய தலைவர்கள் நேரடி பதில் சொல்லாமல் சிரித்து கொண்டு செல்வது, இவை அனைத்தும் சந்தேகத்தை இன்னும் அதிகப்படுத்துகிறது. ஆனால் இங்கு ஒரு விஷயம் மட்டும் உறுதி, தமிழக அரசியலை அடுத்து சில நாட்களில் மிகப்பெரிய திருப்பத்தை பார்க்க போகிறது. யார் ஆட்சி அமைப்பார்கள்? யார் யாருடன் கைகோர்ப்பார்கள்? மாற்றத்துக்காக காத்திருக்கும் மக்களின் முடிவு என்ன ஆகும்? இவை அனைத்தும் பதில் விரைவில் கிடைக்கும். அதுவரை அரசியல் சதுரங்க கவனமாக இருக்கலாம். நல்லதை பகிர்ந்து நல்லதை சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.